நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இதய செயலிழப்பு என்பது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஆபத்தான நிலை. இந்த நிலையில இதயத்தால உடலோட தேவைக்கேற்ப ரத்தத்தை நன்றாக பம்ப் செய்ய முடியாது. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் அனைவருக்குமே தெரிந்தாலும் உடல் பருமன் என்பது வளர்ந்து வரும் மற்றும் பெரும்பாலும் கண்டு கொள்ளப்படாத ஆபத்துன்னு தான் சொல்லணும். உலகம் முழுவதும் உடல் பருமன் அதிகரித்து வரதால இது இதயத்தை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது மிகவுமே முக்கியமான ஒண்ணு. உடல் பருமன் எடையை மட்டும் அதிகரித்து கிடையாது, இது இதயத்தோட செயல்பாட்டையும் அமைப்பையும் பாதிக்குது. இதய நாள அமைப்பை முற்றிலுமா அழுத்துகிறது. இது இதய செயலிழப்பிற்கான ஆபத்தை அதிகரிக்குதுன்னே சொல்லலாம். இன்று உடல் பருமன் எவ்வாறு இதய செயலிழப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் இதய நலனுக்கு எடை பராமரிப்பு ஏன் முக்கியம் என்பதையும் பார்க்கலாம். நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளிப்பதற்காக டாக்டர் வி மகாதேவன், சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் RH சுந்தர், டைரக்டர் கார்டியா கேத் லேப் சர்வீஸ் அண்ட் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், மெட்ராஸ் ஹார்ட் சென்டர், சென்னை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் ரீனஸ் டெமல், கன்சல்டன்ட் கார்டியோ தொராசிக் அண்ட் வாஸ்குலர் சர்ஜியன், தேவகி ஹாஸ்பிட்டல், மதுரை. வெல்கம் டாக்டர். நம்மளோட முதல் கேள்வியை டாக்டர் வி மகாதேவன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமன் அப்படின்னா என்ன, அது எவ்வாறு அளவிடப்படுது, அதை பத்தி சொல்லுங்க. உடல் பருமன்னா நம்ம அழகுன்னு நினைப்போம். ஒரு சின்ன குழந்தை குண்டா இருந்ததுன்னா, நம்ம சப்பியா இருந்ததுன்னா அது அழகு நம்ம கொஞ்சம். ஸோ அது அழகானது இல்லை. உடல் பருமன் என்பது அழகை குறிப்பதில்லை, ஆபத்தை குறிப்பது. குறிப்பாக நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவோம். இப்போ தொந்தி வரும் முன்னே பல நோய்கள் வரும் பின் என்பது நம்ம புது மொழியாவே கருதலாம். அப்படி என்னென்ன நோய்லாம் நம்ம உடல் பருமனால வரும்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி மிக முக்கியமான ஒன்று, உயர் ரத்த அழுத்தம், கொழுப்பு, அதனால ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கால் இழப்புகள், அது இல்லாமல் கொழுப்பு படறதுனால வயிற்றில் உள்ள உறுப்புகள் மேலே படறதுனால ஏற்படக்கூடிய அழற்சி, இப்போ கல்லீரல் அழற்சி நோய், கணையத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அதிகமான கொழுப்புனால நம்ம உடலுக்கு ஏற்பட உபாதைகள் தான். ஸோ இப்போ இதை சிறு வயது குழந்தைகள் முதற்கொண்டே இந்த கொழுப்பு சார்ந்த உடல் பருமனை நம்ம தவிர்க்கணும். ஸோ எண்ணற்ற வழிமுறைகளை நம்ம கற்பித்தோம்னா இந்த உடல் பருமன், சைல்டுஹுட் ஒபிசிட்டி, குழந்தைகள் கர்ப்பத்தில் ஏற்பட உடல் பருமனை நம்ம தவிர்த்தா பல நோய்களுக்கு நம்ம எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வித்தா இது அமையும். ஸோ ஃபைட் அகெயின்ஸ்ட் ஒபிசிட்டி, ப்ரிவெண்ட் டயபெட்டிசிட்டி. ஸோ நிறைய உடல் பருமன் சார்ந்த அறிவுரைகளை நம்ம கூறி ஆரோக்கியமான வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது சால சிறந்தது. அடுத்த கேள்வியை டாக்டர் RH சுந்தர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமனுக்கு என்ன காரணம் டாக்டர்? நம்ம உட்கொள்ள உணவு தான் உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம். அந்த உணவானது எப்போ சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், இது எல்லாமே முக்கியம். பொதுவா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றதுனாலதான் எல்லா பிரச்சனைகளுமே வருதுங்க. இப்போ உணவை பொறுத்த வரைக்கும் புரதச்சத்துன்னு இருக்கு, கொழுப்பு சத்துன்னு இருக்கு, அண்ட் மாவு சத்துன்னு இருக்கு. இது எல்லாமே கரெக்டான விகிதத்துல சாப்பிடாம அதிகமான சாப்பிட்றதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் அந்த குவாலிட்டி, என்ன சாப்பிடணும்னு தெரியாத அதிகமாகவும் சாப்பிட்டு குவாலிட்டியும் சரியாம இல்லாதனாலதான் நிறைய ப்ராப்ளம் வருது. அண்ட் நேரம், கரெக்டான நேரங்கள்ல சாப்பிடாம இரவு நேரங்கள்ல சாப்பிடும். ஸோ அந்த உணவு கரெக்டான உட்கொள்ளுதல் என்பது முக்கியமான காரணம் உடல் பருமனுக்கு. ஏன்னா நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு எரிபொருள் நம்ம உடம்புக்கு. அந்த எரிபொருள் தேவையான வரைக்கும் தான் நம்ம உடம்பு பயன்படுத்தும். தேவைக்கு அதிகமா போகும்போது அது வயத்து பகுதியிலையோ இடுப்பு பகுதியிலையோ சேர்றதுனால, கொழுப்பா சேர்றதுனால அதுதான் உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் தூக்கமின்மை, சரியான அளவு தூக்கம் இல்லாததுனால் உடல் பருமன் வருது. மூணாவது உடற்பயிற்சியின்மை. ஸோ நம்ம எரிபொருள்னு சொன்னோம், உணவு உணவு தான் நம்மளுக்கு எரிபொருள். அந்த எரிபொருளுக்கு மீறி நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். மாறாக உடற்பயிற்சி கம்மியா செஞ்சோம்னா அந்த எரிபொருள் தேங்கிடுது உடம்புல. அதனால உடற்பயிற்சி இன்மை என்பது மூணாவது முக்கியமான காரணம். நாலாவது மரபணு, ஜெனட்டிக். அப்பா அம்மா உடல் பருமனா இருந்தாங்கன்னா பசங்களும் உடல் பருமனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் காரணிகள் உடல் பருமனுக்கு. தேங்க்யூ டாக்டர். அடுத்த கேள்வியை டாக்டர் ரீனஸ் டெமல் கிட்ட கேட்கலாம்.
டாக்டர், உடல் பருமன் அதிகரிக்க என்னென்ன காரணங்கள் இருக்கு டாக்டர்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சியின்மை. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா 150 மினிட்ஸ் பெர் வீக் ஆஃப் மாடரேட் எக்ஸசைஸ் ஒவ்வொரு அடல்ட் இண்டிவிஜுவலும் பண்ணணும். ஆனா நம்மள எத்தனை பேர் பண்றோம்? அதை எத்தனை பேரால பண்ண முடியும்? நடக்க வேண்டிய தூரத்துக்கு நம்ம பைக்கை யூஸ் பண்றோம், ஸ்டெப்ஸ்ல கிளைம் பண்ணாம லிஃப்டை யூஸ் பண்றோம். கிரவுண்ட்ல போய் விளையாட வேண்டிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீட்டுல உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம். இன்னைக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்? ரொம்ப ரேர்லி நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். இன்னைக்கு அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிட்டோம். அதுவும் பிஸா, பர்கர், பரோட்டா தமிழ்நாட்டுல காமனா. ஒவ்வொரு அடல்ட் இண்டிவிஜுவலுக்கும் 2000 கிலோ கேலரிஸ் தான் எனர்ஜி ரிக்யர்மெண்ட் ஒரு ஃபுல் டேக்கு தேவைப்படுது. ஆனா ஒவ்வொரு பரோட்டாலையும் 500 கிலோ கேலரிஸ் நமக்கு எனர்ஜி தேவைப்படும், கிடைக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு தூங்கணும்னா இது எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி அங்கங்கேயா டெபாசிட் ஆகும். தேர்ட் ரீசன் பாத்தீங்கன்னா புவர் ஸ்லீப். அக்கார்டிங் டு WHO வேர்ல்ட் வைடாவே 1/3 ஆஃப் த அடல்ட்ஸ் ப்ராப்பரா தூங்குறது இல்லை. இந்த இம்ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கும்போது ஒபிசிட்டி வருது. நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருமே இருக்க முடியாது. கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா கிட்னியுடைய மேல் பக்கத்துல இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகும். இது கண்டினியூஸா செக்ரீட் ஆகும்போது ஒபிசிட்டி வருது. சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், இவை எல்லாமே ஒபிசிட்டி காஸ் பண்ணுது. பாரம்பரியமா வருது, ஜெனட்டிக் காசஸ். சில மெடிசின்ஸ், ஆன்டிசைகாட்டிக், ஆன்டி டிப்ரெசன்ஸ், ஈவன் ஸ்டீராய்டு சில நோய்களுக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு எல்லாம் கொடுக்கும். அதுவுமே இந்த ஒபிசிட்டியை காஸ் பண்ணுது. அடுத்த கேள்வியை டாக்டர் வி மகாதேவன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமனை கட்டுப்படுத்துவதற்கான உதவி குறிப்புகள் என்னென்ன டாக்டர்? உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னென்ன வரிகள் சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க எண்ணங்கள் உடல் குறைக்கணுன்ற எண்ணத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஹார்டா ஸ்ட்ராங்கா உங்க பிரெயின்ல பதிச்சிடணும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழின்றதை நீங்க பார்க்கணும். குறிப்பாக உடற்பயிற்சிக்கு நீங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியத்துவம் தரணும். ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு எனக்கு 2 கிலோ குறையிலேயே 3 கிலோ வருத்தப்பட்டீங்கன்னா இது வாய்ப்பே கிடையாது. ஸோ உடற்பயிற்சி நீங்க லாங் டேர்ம் பெனிஃபிட் தான் பார்க்க முடியும். ஸோ கன்சிஸ்டண்டா இருந்தால் தான் உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு வெயிட் குறைக்கிறீங்க, 1 மாசத்துக்குள்ள எவ்வளவு வெயிட் குறைக்க போறீங்க, 6 மாசத்துல எவ்வளவு வெயிட் குறைக்க போறீங்கன்றதுக்கான கோலை செட் பண்ணி அந்த கோலை நோக்கி நீங்க நடக்கணும். உங்க உடற்பயிற்சி இருக்கணும். அது இல்லாம உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வேணும். ஸோ அக்கேஷனுக்கு நீங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்க, அக்கேஷனுக்கு நீங்க ஃபேட் ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா பரவாயில்ல. எல்லா நாளும் அக்கேஷனை மாத்தீங்கன்னா அது உங்க உடல் பருமனுக்கு முக்கியமான காரணமா மாறும். ஸோ நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல எவ்வளவு காய்கறி கீரைகள் இருக்கு, எவ்வளவு தானிய வகைகள் இருக்குன்றதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எண்ணெயில பொரிச்சது, வெஜிடேரியன் டயட்டா இருந்தாலும் நீங்க அவாய்ட் பண்ணணும். நான் வெஜிடேரியன்ல ரெட் மீட்டை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ கேலரி இன்டேக்கை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். மோர் வெஜிடபிள்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ், மோர் பல்சஸ் நீங்க சேர்த்துக்கிட்டு, கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள அரிசி, கோதுமையை நீங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு ஆரோக்கியமான வழிமுறைகளை பண்ணணும். நல்ல தூக்கம் வேணும், நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்களும் மிக மிக முக்கியமானது உங்க உடல் பருமனை எதிர்த்து நீங்க போராட. அடுத்த கேள்வியை டாக்டர் RH சுந்தர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமன் இதய செயலிழப்பை ஏற்படுத்துமா? உடல் பருமன் இருதய நோயை உண்டாக்கலாமான்றதுதான் கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா உடல் பருமன்ன்றது இந்த காலத்துல ஒரு எல்லா வியாதிகளுக்கும் ஒரு விதை மாதிரி. ஆனா உடல் பருமனை வச்சுதான் எல்லா வியாதிகளுமே உண்டாகுது. இப்போ 20 வருஷம் முன்னாடி இந்த அளவு சர்க்கரை நோயோ இல்லைன்னா உயர் ரத்த அழுத்தமோ அல்லது உடம்புல கொழுப்போ இல்ல இதய நோயோ இப்ப பாக்கணும். நிறைய பேர் சின்ன வயசுல 40 வயசுல மாரடைப்பு வருது, நிறைய பேர் பாக்குறோம். அது எல்லாத்துக்குமே மூல காரணம் பாத்தீங்கன்னா உடல் பருமன் தான். ஸோ உடல் பருமன் ஒரு முக்கியமான ஒரு விதை. என்னன்னா இப்போ எப்படி நம்மளுக்கு நல்லா செடி வளரணும்னா அந்த மண்ணு நல்லா நல்ல உரமான உரம் போட்ட மண்ணா இருக்கணுமா, நல்ல விதையா இருக்கணும். உடல் பருமன்றது எல்லா வியாதிக்கும் ஒரு நல்ல ஒரு மண்ணாவும் விதையாயிடும், விதையாவும் இருக்கு. எப்படின்னா சக்கரை வியாதி 3 மடங்கு ஜாஸ்தி உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு. ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் அதுவும் 3 மடங்கு ஜாஸ்தி. இதய நோய் 4 மடங்கு ஜாஸ்தி உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு. கொழுப்பு சத்து உடம்புல இருக்கிறது அது ஒரு 2 மடங்கு ஜாஸ்தி. இப்ப எல்லா வியாதிகளும், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வாழ்க்கை முறை நோய்கள் எல்லாமே உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, 2ல இருந்து 4 மடங்கு. அதனால
உடல் பருமன் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து இதய நோய், இதயம் செயலிழப்பு, இது எல்லாமே வந்து 3ல இருந்து 4 மடங்கு ஜாஸ்தியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் உடல் பருமன் வந்து ஆகாம பாத்துக்கணும். இப்படி ஆயிட்டீங்கன்னா அதை குறைக்கவும் செய்யணும். அடுத்த கேள்வியை டாக்டர் ரீனஸ் டெமல் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமனுடன் பொதுவா தொடர்புடைய இதய நோய்கள் என்னென்ன டாக்டர்? கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது ஹார்ட்டினுடைய இரத்த குழாய்கள்ல ஏற்படும் அடைப்புகள், அது மட்டும் இல்ல மற்ற இரத்த குழாய்கள்ல ஏற்படும் அடைப்புகள் which leads to heart attack and stroke. இதுதான் காமனா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இஸ் மோர் காமன் இன் ஒபீஸ் பேஷன்ஸ். இந்த ஒபீஸ் பேஷன்ஸ்ல கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்துச்சுன்னா இறப்பு விகிதம், மார்டாலிட்டி ரேட் இவங்கள அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒபீஸ் பேஷன்ஸ்ல ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் பிரஷர், டிஸ்லிபிடிமியா, ஹை கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், எஸ்பெஷலி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இவங்கள காமனா காணப்படுது. ஒபீஸ் பேஷன்ஸ்ல வீனோ த்ரோம்போஎம்பாலிசம், அதாவது வெயின்ஸ்ல ஏற்படக்கூடிய பிளட் கிளாட் which can embolize into lung, causing pulmonary embolism, pulmonary hypertension, sudden cardiac death. இது மட்டும் இல்ல, ஹார்ட்ல ஏற்படக்கூடிய ரிதம் டிஸ்டர்பன்சஸ், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், இந்த மாதிரி ரிதம் டிஸ்டர்பன்சஸும் இவங்கள காமனா காணப்படுது. The persistent hypertension in obese patients ல இருக்கிறதுனால which is a risk factor for heart attack, stroke, heart failure and also aortic aneurysm. Aortic aneurysm என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டினுடைய இருந்து வரக்கூடிய மெயின் இரத்த குழாயான அயோட்டாயில ஏற்படும் வீக்கத்தை தான் அயோட்டிக் அனிரிசம்ங்கிறோம். இது ஒரு அளவை தாண்டி வீங்கும் போது சர்ஜரி தேவைப்படுது. ஒரு அளவை தாண்டி வீங்கி வெடிக்கும் தருவாயில இருக்கும்போது எமர்ஜென்சியா அயோட்டிக் அனிரிசத்துக்கு சர்ஜரி தேவைப்படுது. அந்த மாதிரி எமர்ஜென்சியா பல சர்ஜரிகள் நாங்க பண்ணி பல உயிர்களை காப்பாத்தி இருக்கோம். அதே டைம் இந்த சர்ஜரியை டிலே பண்றதுனால இல்ல டினை பண்றதுனால என் கண் முன்னாடியே சில பேஷண்ட்கள் இறந்து போறதையும் நான். அடுத்த கேள்வியை டாக்டர் வி மகாதேவன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இதய செயலிழப்பின் அறிகுறிகள் மற்றும் அடையாளங்கள் என்னென்ன டாக்டர்? இருதய செயலிழப்புக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருதயத்தோட வேலை என்னன்னா பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளும் ரத்தத்தை அனுப்புறதுதான். ஸோ அப்படி பம்ப் பண்ணல என்ன ஆகும்? ரத்தம் எல்லாமே வெளியில வராது. ஸோ மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாது, மற்ற உறுப்புகள் ரத்த ஓட்டம் போகாது. அதனால என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ மூளை சுறுசுறுப்பாக இருந்தாலும் நம்ம எல்லா வேலையும் செய்யும். ஸோ மூளைக்கு சாப்பாடு கிடைக்கல, மூளைக்கு ரத்தம் கிடைக்கல, மூளையோட செயல்திறன் கம்மியாயிடும். மற்ற உறுப்புகள் லிவர், கிட்னி, மசில்ஸ்க்கும் ரத்த ஓட்டம் போடலாம், ரொம்ப நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிற பேஷண்ட்டு, உடல் பருமனாக இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்போல்லாம் அவங்க வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ ஒரு இருதய செயல்திறன் அறிகுறியாக இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு ரத்தம் இங்கேருந்து வந்து நுரையீரலேருந்து தான் வருது. ஸோ இருதயம் பம்ப் பண்ணல என்ன ஆகும்? நுரையீரலில் நீர் கொக்க ஆரம்பிச்சிடும், அதான் ரத்தம் கொக்க ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க எக்ஸசைசிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஒரு நடக்கிறதோ மாடி ஏறுறதோ அவங்க சிரமமாக ஃபீல் பண்ணுவாங்க. முன்னாடி 2 மாடி 3 மாடி சராசரி ஏறுவேன், இப்போ என்னால் 1 மாடி என்னால் மூச்சு அரைக்குது, ரொம்ப பலவீனமாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா இதுவும் ஒரு இருதய நோய் இருதய செயலிழப்பின் அறிகுறியாக இருக்கலாம். மேற்கொண்டு காலில் வீக்கம், உட்காந்துட்டே இருக்கும்போது நிற்கும் போது காலில் வீக்கமாக இருக்குது, படுத்தா அந்த கால் வீக்கம் சரியாயிடுது, இதுவும் இதய நோயோட செயலிழப்புக்கான காரணமாக இருக்கலாம். இந்த மேற்கூறிய காரணங்களை நீங்கள் கண்டறிந்தனா கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் அணுகி இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை பண்ணீங்கன்னா, சீக்கிரமா பண்ணீங்கன்னா இந்த நோயிலேருந்து விடுபட்டுடலாம். அடுத்த கேள்வியை டாக்டர் RH சுந்தர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமன் காரணமா மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் எவ்வாறு குறைக்கும் டாக்டர்? வாழ்க்கை முறையில என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. இதை வந்து நம்ம முதல்ல எதனால வந்து உடல் பருமன் வந்ததுன்னு பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சாலே போறோம். இப்போ முதல்ல உணவு தான், எல்லாத்துக்குமே நம்பர் 1 வந்து உணவு தான். உணவுல வந்து நான் முதல்ல சொன்னேன், என்ன சாப்பிட்றோம், எப்ப சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், இது 3மே அளவா இருக்கு. ஸோ அளவான உணவு, அந்த உணவு வந்து கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும். பாதி ராத்திரியில பிரியாணி சாப்பிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். 3வது வந்து என்ன மாதிரி உணவு, பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கரெக்டான விகிதாச்சாரம், அதாவது வந்து புரத சத்தாட்டம், மாவு சத்தாட்டம், நார் சத்தாட்டம், கொழுப்பு சத்தம் எல்லாமே வந்து கரெக்டான விகிதத்துல வந்து சாப்பிடணும். இதுதான் நம்பர் 1. முதல்ல வந்து இதுதான் கரெக்டா சாப்பிடணும். 2வது அந்த சாப்பிட்ற உணவு வந்து எரிக்கணும். எரிக்கிறதுனா உடற்பயிற்சி கரெக்டான டயத்துல மருத்துவரோட ஆலோசனைப்படியோ இல்ல நம்மளுடைய பக்கத்து நல்ல வந்து ஒரு பக்கத்துல உடற்பயிற்சி செய்யறவங்களோட அட்வைஸை வச்சு நல்ல உடற்பயிற்சி கரெக்டா செஞ்சா தான் அந்த உணவை வந்து நம்மளால எரிக்க முடியும். 3வது புகைப்பிடித்தல், மது பழக்கம், இது அறவே நிறுத்த வேண்டும், இல்ல ஆரம்பிக்க கூடாது. 4வது தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம் எல்லாருக்குமே முக்கியம். 5வது வந்து ஸ்ட்ரெஸ், இந்த உடம்புல இந்த மனதளவுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்னெல்லாம் பண்ணி குறைக்க முடியுமோ அதை குறைக்க வேண்டும்.
இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். உடல் பருமனை குறைக்க முடியும். உடல் பருமன் வராமலும் தடுக்க முடியும். அடுத்த கேள்வியை டாக்டர் எக்ஸ் ரீனஸ் டெமல் கிட்ட கேட்கலாம். டாக்டர், உடல் பருமன் மற்றும் இதய ஆரோக்கியமா வைத்திருப்பதுல உணவின் பங்கு என்ன டாக்டர்? ஒரு சாதாரண ஒரு அடல்ட் இண்டிவிஜுவலோட எனர்ஜி ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2000 to 2400 கிலோ கேலரிஸ். உங்க ஏஜுக்கு, உங்க வெயிட்டுக்கு, உங்க ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஏற்றபடி ஒரு எனர்ஜி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட அதிகம் சாப்பிடக்கூடாது. சப்போஸ் சாப்பிட்டீங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு எக்ஸசைஸ், வாக்கிங், ஏதாவது பண்ணி அதை ஸ்பெண்ட் பண்ணிருங்க. செகண்ட், இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி விச் யூ டூ. நடக்க முடிய தூரத்துக்கு நீங்க நடந்தே போகலாம். மாடரேட் பிசிக்கல் எக்ஸசைஸ் 150 minutes per week. அது ஏரோபிக் எக்ஸசைஸ், பிரிஸ்க் வாக்கிங், சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அவாய்ட் டேக்கிங் ஜங்க் ஃபுட்ஸ், பிஸா, பர்கர், பாஸ்தா, பேஸ்ட்ரீஸ், மைதா ப்ராடக்ட்ஸ், ரெட் மீட், இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. ஃபிஷ் இஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட் அண்ட் ஹெல்த். லேட் டைனிங் ரொம்ப டேஞ்சரஸ். 7:30 மணிக்கு மேல டின்னர் சாப்பிடாதுங்க. சாப்பிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி அங்கங்கேயே டெபாசிட் ஆகும். ப்ளீஸ், அதனால லேட் டைனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அவாய்ட் பண்ணுங்க. 7:30 மேல டின்னர் சாப்பிடாதீங்க. ஒயிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் ஸ்ட்ரிக்டா குறைச்சிக்கங்க. எந்த இதுலையுமே அளவுக்கு அதிகம் சுகரும் சால்ட்டும் போட்டு சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் ரொம்ப நல்லாவே சாப்பிடலாம். ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். என்ன ஒண்ணு, எவ்ரி ஒபிசா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, எவ்ரி 1 kg reduction in body weight, you will reduce few millimeter mercury of உங்க blood pressure, which is a risk for heart attack and stroke. அடுத்த கேள்வியை எல்லா டாக்டர்ஸ் கிட்டயுமே காமனா கேட்கிறேன். டாக்டர்ஸ், இதயத்தை ஆரோக்கியமா வைத்திருக்க பார்வையாளர்களுக்கு உதவி குறிப்புகளை வழங்க முடியுமா டாக்டர்? இருதயத்தை நம்ம காக்கிறதுக்கு என்னென்ன நல்வழி அப்படின்னா, நான் 3 பாயிண்ட்ல முடிச்சிடுறேன். அளவான சர்க்கரை, இருதயத்துக்கு நாம் காட்டும் அக்கறை. ஸோ நீங்கள் சர்க்கரை விகிதம் நல்லா குறைங்க, இருதயத்தை பேணி காக்கலாம். அப்புறம் உடல் பருமனை தவிர்ப்போம், இதயம் காப்போம். ஸோ ஒபிசிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பண்ணுங்க, நடங்க. கண்டிப்பாக உங்கள் ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுக்கும் அது நல்லது. நாளும் நடைபயிற்சி நலம் தரும் முயற்சி. ஸோ டெய்லி வாக்கிங், டெய்லி எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஆல் த ஆர்கன்ஸ். வாழ்க்கை முறைகள் நோய்கள்னு பார்க்கும்போதுங்க, அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா வந்து, நோய்க்கான தீர்வை வந்து மருத்துவர்களாகிய நாங்க கொடுத்துருவோம். ஆனா ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு, பொதுமக்கள் கையில தான் இருக்கு. ஸோ ஆரோக்கியம் வந்து இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண இது எல்லாமே உங்க ஆரோக்கியத்துக்காக தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அது வந்து பொதுமக்கள் கையில தான் இருக்கு. ஆனா எல்லாமே மருத்துவர்கள் கையில இல்லை. நாங்க வந்து ஆலோசனை தான் கொடுக்க முடியும். நோய் வந்துடுச்சுன்னா நோயை சரி செய்யறது எங்களோட வேலை. ஆனா ஆரோக்கியம், இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே உங்க ஆரோக்கியம், அது வந்து பொதுமக்கள் கையில தான் இருக்கு. நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். உடல் பருமன் இல்லாம நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியும். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. 150 minutes per week of moderate exercise. சுகர், பிரஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஆல்கஹால். லேட் டின்னர் அவாய்ட் பண்ணுங்க. ப்ராப்பர் ஸ்லீப், அட்லீஸ்ட் 8 hours ஸ்லீப் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லாவே சாப்பிடுங்க. கீப் யுவர் ஹார்ட் ஹெல்த்தி. டாக்டர்ஸ், இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உடல் பருமன் பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.